சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோர்ட்ல நம்ம சிவா தரப்பு வக்கீல் வந்து இந்த சிந்து ஏமாத்தி தான் வந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால நீங்க விவாகரத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்துவுக்காக ஆஜரான வந்த அம்பிகா வந்து சிந்து செஞ்சது தப்பு தான், எதுக்காக அவ அப்படி செஞ்சா, எங்க வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ, சிவா கிடைக்காம போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு இதுல தான் பயத்துல தான் சிந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. ஆனா அதுக்கப்புறம் சில சம்பவங்களை வச்சு சிவா சிந்துவை தன்னோட மனைவியாவே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அதாவது ஒரு அரசியல்வாதி வந்து சிவாவை காரோட வச்சு எரிக்க பார்த்தாப்புல. அப்ப இந்த சினேகா தேவராஜ்லாம் நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க, காப்பாற்ற முடியாம. ஆனா சிந்து தான் நெருப்புனுக்குன்னு பார்க்காம காரை உடைச்சி சிவாவை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தே நம்ம சிவாவுக்கு சிந்துவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறப்ப மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பிரிக்கிறதுக்கு இது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம அம்பிகாவும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப ஃபைனலா வந்து இந்த விஷயத்த சிவா கிட்டேயே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. சிவாவை கூப்பிட்டு நம்ம நீதிபதி கேட்டா அப்படியே அமைதியாவே சாம்பார் மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறாப்புல. சிவா அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே அப்ப பாருங்க, சிவா அமைதியா தான் இருக்கிறாப்புல அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அம்பிகா சொல்ல, ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவையும் சிவாவையும் தனியா ஒரு 10 நிமிஷம் விடுங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சிந்துவையும் சிவாவையும் ஒரு ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு சிந்து இருந்துகிட்டு, ஏன் டாக்டர் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்க, அது ஏன்னு எனக்கு தெரியும், நீங்க கோர்ட்ல என்னைய ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயங்கி விழுகுறாங்க. ஏன்னா ஒழுங்கா சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல இல்லையா, அதனால சிந்து மயங்கி விழுந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.